த்ரிஷாவிற்கும் பட அதிபர் வருண் மணியனுக்கும் ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகி பிறகு அது முறிந்து போனது. இருவரும் பிரிந்து விட்டனர். த்ரிஷா தற்போது சினிமாவில் பிஸியாக உள்ளார். இந்த நிலையில் த்ரிஷா அளித்த பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது: திருமணம் முறிந்தால் நிறைய பேர் ஓய்ந்து போவது உண்டு. நீங்களோ பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, இது போன்ற சூழலில் பலரும் உடைந்து போவது உண்மைதான். ஆனால் என்னை எளிதில் இவை பாதிப்படைய செய்யாதா. நான் எல்லா விஷயங்களிலும் பாசிட்டிவாக நினைக்கிறேன். எனது வாழ்வின் முடிவுகளை மனமும் இதயமும் சேர்ந்து எடுக்கின்றன. நான் எனது குடும்பத்தினருடன் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திருமண முறிவுக்கு பிறகு உங்களை பற்றி நிறைய வதந்திகள் பரவுகிறது. முறிவுக்கான காரணம் என்ன என்று கேட்டதற்கு, வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க முடியாதா? வதந்திகள் பற்றி நான் கவலைப்படவில்லை. எனது வாழ்க்கையின் முக்கிய நபராக எனது அம்மா இருக்கிறார். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை. இது போன்ற விஷயங்கள் நிகழும் போது வதந்திகள் கிளம்புவதும் மக்கள் குழப்பமடைவதும் சகஜம்தான் என்று கூறியுள்ளார் த்ரிஷா. மேலும் திருமண முறிவுக்கான காரணம் பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் எதையும் சொல்ல விரும்பவில்லை. இதில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை இதில் இழுக்க விரும்பவில்லை. இது ரொம்ப தனிப்பட்ட விஷயம். நான் இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே நடந்த விஷயங்களை மீண்டும் தோண்ட விரும்பவில்லை என்றார். திருமண உறவை இன்னும் நம்புகிறீர்களா என்று கேட்டதற்கு, நான் திருமண பந்தத்தை இப்போது நம்புகிறேன். ஆனால் திருமணம் சமுதாயத்திற்கு ரொம்ப அவசியமானது என்பதை நம்பவில்லை. சமூக தேவைக்காக திருமணம் செய்து கொண்டு பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். காதலிக்கிற ஒருத்தரை திருமணம் செய்ய வேண்டும். வேறு காரணங்களுக்காக திருமணம் கூடாது. வயது என்பது பிரச்சனை இல்லை. நான் 25 வயதில் அந்த மாதிரி ஒரு மனிதரை சந்தித்திருந்தால் இப்போது அவரை திருமணம் செய்து கொண்டிருப்பேன் என்று த்ரிஷா கூறியுள்ளார்.